பிரியமானவர்களே, இந்த நாளில் நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில், எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் ஆலயத்தில் உபவாச ஜெபம் நடக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் வந்து நேரடியாக வந்து பங்கு பெறுங்கள், குடும்பமாய் பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 ஆராதனைகளை வைத்திருக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் காலையில் 3 ஆராதனையும் மாலையில் 1 ஆராதனையும் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் குடும்பமாய் வந்து பங்கு பெற உங்கள் யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 94வது சங்கீதம் 23வது வசனம், Psalms 94 verse 23. அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். நான் சொல்லுகிறேன், ஒரு நீதிமானுக்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிற வேளையில், உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புகிற வேளையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் சங்கரிப்பார். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பில் என்றால் அதுக்கு முந்தின வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் எந்த தப்பு செய்யலை, எந்த ஒரு குற்றம் செய்யலான்னு உங்களை குற்றப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீடுகளிலே நான் எந்த தப்பு பண்ணல, ஆனால் எனக்கு விரோதம் என்ன பண்ணுறாங்க, பொய்யாய் எழும்புகிறார்கள், பொய்யாய் குறை சொல்லுகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்கள் மேலே திருப்புவார். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீதிமானுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அதனால் இந்த காலையில் தைரியமாக சொல்ல முடியும், உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். நீங்கள் தைரியமாக வேலைக்கு போங்க, தைரியமாக இருங்க, ஒரு காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் புலம்பாதீங்க. கர்த்தருங்க கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் அருமையான கத்தா ஒவ்வொரு பிள்ளைகள் அனுபவத்தில் வைக்கிறோம். வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒருவேளை குற்றமில்லாத அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஆண்டவர் அநேகர் குற்றப்படுத்தலாம், அநேகர் அவளுக்கு விரோதமாக எழும்பலாம், அநேகர் பேசலாம், தேவையில்லாத சண்டைகளை இடலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே, அவளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா அக்கிரமக்காரர்களை ஆண்டவரை இந்த வேளை அதம் பண்ணி போடுங்கப்பா. இந்த நாளில் அவருடைய அக்கிரமங்கள் அவர்கள் மேலே திரும்ப பண்ணுங்க. இந்த நாளிலே நீர் நீதிமானை கர்த்தர் நீர் காக்கிறவராக இருக்கிறீர், உத்தமனை நீர் பாதுகாக்கிறவராக இருக்கிறீர், உத்தமனுக்கு நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் அப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தா வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. அன்ற பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கடன்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவர் விசேஷமாய் குடியில் இருக்கிற குடும்பங்கள் அந்த குடியிலிருந்து விடுதலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இதனாலே ஆண்டவரே, எல்லா ஸ்கூல்ஸும் உடைய கருத்தில் வைக்கிறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எல்லா பிள்ளைகள் நல்ல ஞானத்தை நல்ல கிருபையிலும் கொடுங்கப்பா. ஆண்டவரே படிக்க வேண்டிய காலங்கள் நன்றாய் ஞானமாய் படிக்கவும் பயத்தோடு படிக்க உதவி செய்யுங்க. அவள் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தேவனை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே வாகனங்களில் போகிற பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் வீட்டுக்கு திரும்பி வரட்டும். அவங்க போக்கியும் வரத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிசினஸை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நல்ல லாபத்தை கொடுங்க, நிறைய ஆர்டர்ஸை கொடுங்க. நீரே கூட வழிநடத்தோடுமா செபிக்கணப்பா. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, அவளை சுகமாய் தங்க பண்ணுங்க, எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாள் நடக்கிற உபவாச ஜெபத்திலும் அநேகரை கொண்டு வாங்கப்பா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலனடையவும் நீங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த நாளில் வழிகள் எல்லாம் திறந்து கொடுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் முற்றிலுமாய் படைக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாளில் உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அற்புதமாய் வழி நடத்தட்டும் அப்பா. நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.